லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. இயேசுவின் அகப்பார்வை பெறுவோம். எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. உனது வழியில் எனது பயணம், உனது வார்த்தை எனது வாழ்வு, உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது அக்காலத்தில் பீர்பாலின் நுண்ணறிவும் சமயோசித ஆற்றலும் அவருடைய தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மதிநுட்பமும் ஏற்படுத்திய புகழ் நம் நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் பரவியது. பாரசீக மன்னர் ஷா பீர்பாலின் அறிவு கூர்மையை பற்றி கேள்விப்பட்டார். வியத்தகு ஆற்றல் படைத்த அந்த மனிதரை நேரில் காண ஆர்வம் கொண்டார். பீர்பாலை தனது நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக சில நாட்கள் அனுப்பி வைக்குமாறு அக்பருக்கு பாரசீக மன்னர் கடிதம் எழுதி கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட அக்பரும் பாரசீக மன்னருக்கு சில பரிசு பொருள்களை பீர்பாலிடம் கொடுத்து அந்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அங்கு சென்ற பீர்பாலுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பீர்பாலின் அறிவுத்திறனை காண விரும்பினார் பாரசீக மன்னர். மறுநாள் பீர்பால் அரசவைக்கு அழைத்து வரப்பட்டார். அதுவரை பாரசீக மன்னர் பீர்பாலை பார்த்ததில்லை. அங்கு 5 இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. 5லும் ஒரே மாதிரியான முகத்தோற்றம் கொண்ட 5 பேர் அமர்ந்திருந்தனர். அதனால் அவர்களில் உண்மையான பாரசீக மன்னர் யார் என்பதை உடனடியாக பீர்பாலால் கண்டறிய முடியவில்லை. அப்போது அந்த 5 பேரையும் நன்றாக உற்று பார்த்தார். அவர்களில் மையமாக அமர்ந்திருந்தவர் முன் சென்று தலை வணங்கி, மாமன்னரே, உங்களை காண்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் என்றார். இதனை கேட்டு வியந்த பாரசீக மன்னர் ஷா, பீர்பாலே, என்னை எப்படி அடையாளம் கண்டுகொண்டீர் என்று கேட்டார். அரசே, தங்களை தவிர மற்ற 4வரின் பார்வையும் உங்கள் மீதே இருந்தன. தாங்கள் மட்டுமே என்னை பார்த்தீர்கள். அதனை கொண்டுதான் தங்களை கண்டறிந்தேன் என்றார் பீர்பால். பீர்பாலின் அறிவாற்றலை கண்டு பேருவகை அடைந்து பரிசுகளளித்து பாராட்டினார் பாரசீக மன்னர் ஷா. அன்பர்களே, இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இருவேறு பார்வைகள் குறித்து பேசுகின்றன. அதாவது கடவுளின் பார்வை குறித்தும் மனிதரின் பார்வை குறித்தும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கடவுளின் பார்வை அகம் சார்ந்தது, ஆனால் மனிதரின் பார்வை புறம் சார்ந்தது என்பதை இன்றைய முதல் வாசகம் உறுதி செய்கின்றது. தாவீதை அருள்பொழிவு செய்வதற்காக பெத்லகேமைச் சேர்ந்த ஈசாயிடம் இறைவாக்கினரான சாமுவேல் அனுப்பப்பட்டார். அங்கு சென்ற சாமுவேல் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இறுதியில் மிகவும் சாதாரண இளைஞனாக அங்கு வரும் தாவீதை அருள்பொழிவு செய்யும்படி ஆண்டவரால் அறிவுறுத்தப்படுகின்றார் சாமுவேல். இதனை தொடக்கத்தில் அவர் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் பின்னர் கடவுளின் அகப்பார்வை கண்டு அதனை உணர்ந்து கொள்கின்றார். இதன் பின்னணியில்
யோவான் நற்செய்தியில் எடுத்துக்காட்டப்படும் பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறுதல் என்ற நீண்ட உரையாடல் குறித்து சிந்திப்போம். இன்றைய நம் இந்திய சமுதாயத்தில் இவன் முன்னோர் செய்த பாவம்தான் இவன் படும் எல்லா துன்பத்துயரங்களுக்கும் அடிப்படை காரணம் என்று கூற கேட்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள் என்று தொடங்குகிறது. அப்படியென்றால் யூத சமுதாயத்திலும் இந்த முற்பிறவியின் பயன், அதாவது முன்னோர் செய்த தீவினையின் பயனே இக்காலத்தில் அம்மனிதருக்கு நிகழ்கிறது என்ற தவறான கருத்தியல் நிலவியிருக்கிறது என்பது புலனாகிறது. இதுதான் சீடர்கள் கொண்டிருந்த புறப்பார்வை அல்லது இவ்வுலக பார்வை எனலாம். ஆனால் இயேசு இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என்று கூறுவதன் வழியாக இறைவனின் இரக்கம் இப்பார்வையற்ற மனிதர் மேல் இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதன் வழியாக பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்று கூறி இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் தன்னை ஒளியாக பிரகடனப்படுத்துகிறார் இயேசு. மேலும் இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார் என்ற செய்திதான் அப்பார்வையற்றவருக்கு பெரும் பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது. இதன் பிறகு அக்கம் பக்கத்தாரும் பரிசேயரும் யூதர்களும் நீ எப்படி பார்வை பெற்றாய் என்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு அவரை தொலைத்தெடுக்கின்றனர். ஆனால் பார்வை பெற்ற அம்மனிதர் அவர்களின் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்தான் வைத்திருந்தார். சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார், நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்பதே அப்பதில். இதன் பிறகும் யூதர்கள் அவரை விட்டபாடில்லை. முதலாவதாக அவர் பெற்றோர் அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர். உண்மை புலனாகிறது. ஆனாலும் இரண்டாம் முறையாகவும் அவர்கள் விசாரணை செய்கின்றனர். இந்த நிகழ்வை மையமாக கொண்டு 2 காரியங்களை யூதர்கள் அரங்கேற்ற காத்திருந்தனர். முதலாவது, பார்வையற்றிருந்த இம்மனிதரின் முன்னோர் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இவர் பார்வையற்றவராக பிறந்தார். ஆகவே இவர் அந்த பாவத்திலேயே மடிந்து அழிய வேண்டும் என்பதை அவர்கள் நிரூபிக்க விரும்பினார்கள். பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர் என்ற வார்த்தைகள் யூதர்களின் குரூர எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. உனது உருவில் நானும் கலந்தேன் தலைவா, உனது நினைவில் நாளும் வளர்ந்தேன் இறைவா, உனது உருவில் நானும் கலந்தேன் தலைவா, உனது உறவில் என்னை இழந்து உனது உணர்வை என்னில் கரைத்து, உனது உறவில் என்னை இழந்து உனது உணர்வை என்னில் கரைத்து, உனது நினைவில் வாழ செய்தாய் தலைவா, உனது நினைவில் வாழ செய்தாய். இரண்டாவதாக, இயேசுவை ஒரு பாவியாக, ஓய்வு நாள் சட்டத்தை மீறுபவராக, போலி மெசியாவாக காட்ட வேண்டும் என்று யூதர்கள் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தனர். பரிசேயருள் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர் என்றும், இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் அவர்கள் அவரிடம் அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வையளித்தான் என்று கேட்டார்கள் என்ற இறைவார்த்தைகள் இந்த இரண்டாம் கருத்துக்கு சான்றாக அமைகின்றன. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்றும் மறைந்திருக்கின்றது. அதாவது, பார்வை பெற்ற அம்மனிதர் யூதர்களின் மிரட்டல்களுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் குதர்க்கமான கேள்விகளுக்கும் எள்ளி நகையாடல்களுக்கும் ஏளன பேச்சுகளுக்கும் சிறிதும் அஞ்சாமல் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருந்தது. இது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அது மட்டுமன்றி, பார்வை பெற்ற அவர் யூதர்களுக்கே பாடங்கள் சொல்லும் அளவிற்கு அகப்பார்வையும் புறப்பார்வையும் பெற்றிருந்ததையும் நாம் காண்கின்றோம். இந்த தர்க்கங்களின் போது
ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள். மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும் என்ற அவரின் பதில்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இறுதியாக, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாவே இருக்கிறீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் வழியாக பரிசேயர்கள்தாம் உண்மையிலேயே பார்வையற்றவர்கள் என்பதை நிரூபிக்கின்றார் இயேசு. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாகாதார் என்ற திருக்குறளில் பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும், சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் என்கிறார் வள்ளுவர். அதாவது, அகப்பார்வை கொண்டவர்கள் பிறருக்கு நற்பயன் விளைவிக்கும் பெருமைக்குரிய செயல்களை செய்பவர்கள் என்றும், புறப்பார்வையை மட்டுமே கொண்டவர்கள் பிறருக்கு தீமை விளைவிக்கும் செயல்களை செய்பவர்கள் என்றும் நாம் வரையறை செய்யலாம். இயேசுவை போன்று அகப்பார்வை கொண்டவர்கள் அன்பு, மகிழ்ச்சி, உண்மை, உழைப்பு, நேர்மை, ஒழுக்கம், ஒன்றித்திருத்தல், அக்கறை, சகோதரத்துவம், சமுதாய நலன் ஆகிய உயர்ந்த வாழ்வியல் விழுமியங்களை கொண்டிருப்பார்கள். நன்மையான காரியங்களை செய்வது மட்டுமே இவர்களது வாழ்வின் நோக்கமாக இருக்கும். ஆனால் புறப்பார்வையை கொண்டவர்கள் இதற்கு நேர்மாறான செயல்களை செய்வார்கள். இதனையே ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம், அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார் புனித பவுலடியார். ஆகவே என்னை சுற்றி உள்ளோரை இயேசுவின் அகப்பார்வை கொண்டு நோக்குகின்றேனா என்ற கேள்வியை எழுப்பி சிந்திப்போம். இயேசுவை போல் எல்லாரையும் பார்க்க கற்றுக்கொள்வோம். நமக்காகவே இறைத்தந்தையால் அனுப்பப்பட்டவரான இயேசு என்னும் சிலோவாம் குளத்திலே மூழ்கி புது பார்வை பெறுவோம். அதற்கான அருள்வரங்களுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். எனது பலமும் பலனும் நீயே இறைவா, எனது நெஞ்சில் நண்பன் நீயே தலைவா. எனது பலமும் பலனும் நீயே இறைவா, எனது நெஞ்சில் நண்பன் நீயே தலைவா. எனது துயரம் எனது அழுகை எனது சுமைகள் மாற்றும் உன்னை, எனது துயரம் எனது அழுகை எனது சுமைகள் மாற்றும் உன்னை, எனது தோழனாக கொண்டேன் தலைவா, எனது ஜீவனாக கொண்டேன் இறைவா. இயேசுவின் அகப்பார்வை பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திரு அவை எல்லையற்ற இரக்கத்தை வழங்கினாலும் பல கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பை புறக்கணிக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு ஒப்புரவு அருளடையாளத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துமாறு அருள்பணியாளர்கள் மற்றும் அருள்பணித்துவ பயிற்சி மாணவர்களை ஊக்குவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 13 வெள்ளிக்கிழமை அன்று திருத்துதுசார் பாவமன்னிப்பு அவையால் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் 36வது மனச்சான்று தொடர்பான பயிற்சி வகுப்பின் பங்கேற்பாளர்களுக்கு திருப்பீடத்தில் வழங்கிய உரை ஒன்றில் இவ்வாறு ஊக்குவித்த திருத்தந்தை, விசுவாசிகளுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒன்றிப்பை மீட்டெடுப்பதில்
பாவ மன்னிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். திரு அவை வரலாறு முழுவதும் இந்த அருளடையாளம் வளர்ச்சியடைந்துள்ளது. ஆனால் பலர் அதை போதுமான அளவு பயன்படுத்துவதில்லை என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, சிலர் பாவ மன்னிப்புக்கு செல்வதற்கு பதிலாக கடுமையான பாவத்தில் கூட இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். 4வது லாத்தரன் திருச்சங்கத்தால் நிறுவப்பட்ட திரு அவை விதியை நினைவுகூர்ந்த திருத்தந்தை, இது கத்தோலிக்கர்கள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது தங்களின் பெரும் பாவங்களை குறித்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது என்று சுட்டிக்காட்டினார். பாவ மன்னிப்பை ஒன்றிப்பின் ஆய்வகம் என்று விவரித்த திருத்தந்தை, இது கடவுளுடனான ஆன்மீக ஒன்றிப்பை மீட்டெடுக்கிறது என்றும் திரு அவையுடனான பிணைப்பை வலுப்படுத்துவதுடன் குடும்பங்களிலும் சமூகத்திலும் அமைதிக்கு பங்களிக்கிறது என்றும் விளக்கினார். இறுதியாக அருள்பணியாளர்கள் தொடர்ந்து பாவ அறிக்கை கேட்பதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஊக்குவித்தார் திருத்தந்தை. எளிய நிலையிலுள்ள சமூகங்களுக்கு உதவுவதற்கும் இத்தாலிய சமூகத்தில் கத்தோலிக்கர்களின் தீவிர ஈடுபாட்டை ஊக்குவிப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவளித்ததற்காக கத்தோலிக்க நலவாழ்வு நிறுவனம் மற்றும் கத்தோலிக்க காப்பீட்டுச் சங்கம் ஆகியவற்றை பாராட்டி மகிழ்ந்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 13 வெள்ளியன்று கத்தோலிக்க நலவாழ்வு சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு பாராட்டிய திருத்தந்தை, சமூக வாழ்க்கையில் கத்தோலிக்கர்களின் பங்களிப்பை அதிகரிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார். 1896ஆம் ஆண்டு வெரோனாவில் அருள்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினரால் தொடங்கப்பட்ட கத்தோலிக்க நலவாழ்வு சங்கத்தின் சேவையை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இந்த முயற்சிகள் 2 உலகப் போர்கள் உள்ளிட்ட கடினமான காலங்களை சமூகங்கள் தாங்கி நிற்பதற்கு உதவியதாக கூறினார். இறுதியாக கத்தோலிக்க பொருளாளர் நிபுணர் ஜுசப்பே தொனியோலோ அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நற்செய்தி விழுமியங்களுடனும் ஒருமைப்பாட்டுடனும் பணிகளை தொடருமாறு கத்தோலிக்க நலவாழ்வு சங்கத்தை வலியுறுத்திய திருத்தந்தை தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கி தனது உரையை நிறைவு செய்தார். அமெரிக்காவையும் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க தொண்டு நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் கத்தோலிக்க நடவடிக்கைகளில் ஆர்வமுள்ள நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் என்ற அமைப்பின் 50 ஆண்டுகால தன்னலமற்ற சேவையை பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இவ்வமைப்பின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவை ஒட்டி மார்ச் 13 வெள்ளிக்கிழமையன்று அந்த அமைப்பின் தலைவர் மற்றும் தலைமைச் செயலதிகாரி அலெக்சியோ கெல்லி ஆகியோருக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை. மேலும் இச்செய்தியில் ரோமை தலைமைச் செயலகத்திற்கு அந்த அமைப்பு அளித்து வரும் உதவிகளுக்காகவும் சமூக நீதி, கத்தோலிக்க கல்வி, மனித மாண்பு மற்றும் நலிந்தோர் மீதான அக்கறை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் திட்டங்களில் அவர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பிற்காகவும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் திருத்தந்தை. இந்த ஆண்டு விழா கூட்டம் கிறிஸ்தவ தவக்காலத்தின் போது இடம்பெறுவதை சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, லூக்கா நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள நல்ல சமாரியர் ஓமையை மனதிற்கொண்டு தேவையில் இருப்பவர்களுக்கு தாராள மனதுடனும் இரக்கத்துடனும் தொடர்ந்து பணிகளாற்றுமாறு அவர்களை ஊக்குவித்துள்ளார். மார்ச் 26 வியாழக்கிழமையன்று ஒரு நாள் இறைவேண்டல், தவம் மற்றும் நோன்பை கடைபிடிக்குமாறு விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் மியான்மர் கத்தோலிக்க ஆயர்கள். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அங்கு மீண்டும் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலில் மியான்மர் மற்றும் மத்திய கிழக்கு ஆகிய இரு பகுதிகளிலும் அமைதி நிலவ வேண்டி இறைவேண்டல் செய்யுமாறு விசுவாசிகளை கேட்டுக்கொண்டுள்ளனர் அதன் ஆயர்கள். மியான்மர் ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், தவக்காலம் என்பது மனமாற்றம், இறைவேண்டல், நோன்பு மற்றும் பிறரன்பு பணிகளுக்கான ஒரு காலமாகும் என்பதை ஆயர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.